இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஒரு நல்ல அரசியல்வாதியை இப்போ இளைஞர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நல்ல அரசியல்வாதி யார் அப்படின்னா என்னுடைய தலைவன் அண்ணாமலை தான். ஒரு 60 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டு இருக்கு. இதில் அண்ணாமலை எந்த வகையில் காம்படிட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? 60 வருஷ அரசியல் சொல்கிறீங்கள்ல, திராவிட அரசியல், அந்த திராவிட அரசியலை உடைச்சதே இன்னைக்கு எங்கள் தலைவர் அந்த மாதிரி இப்போ பிஜேபியில் இல்லாமல், இந்த மாதிரி என் மண் என் மக்கள்லாம் இல்லாமல் ஸோ இருந்திருப்பாரு அப்படின்னா, அந்த 60 வருஷம் இதை எங்கள் தலைவர் தான் உடைச்சார வச்சு இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் சார் உடைக்கவே இல்லை. ஸோ அவரை வச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த சினிமா முகத்தில் ஒரு முகத்தில் ஓட்டு போட்டாங்க. மக்களுக்கான அரசியல் இன்னைக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு திருப்பி வெற்றிடம் ஆகிப்போச்சு. அதாவது அவர் பிஜேபியில் எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் 13% 14% ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு வந்தவர். ஸோ திருப்பி ஒரு 5 வருஷம் அவர் கையில் கொடுங்க. ஸோ அவர் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிஜேபியை தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம். அதில் 10 தலைவர் தான் இங்கே நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஒரு 5 தலைவர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே தலைவன் தான் தேவை. இங்கே தொண்டன் ரொம்ப பேர் இருக்கான். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தொண்டனாக இருந்து எனக்கு வால் போஸ்ட் அடித்து ஒட்டாதரா, நீ தலைவனாகும் போது தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை பேசுனா அது முழுக்க பொய்யா மட்டும்தான் இருக்கும், அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தெருவில் எவ்வளோ நாய்ங்க போகும் சார். ஒவ்வொரு நாயும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நாய்க்குன்னா நம்ம பதில் சொல்லிட்டு போனோம்னா, இதுக்கெல்லாம் விடிவு காலம் என்னன்னா, எங்க தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இருக்கும். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணாமலை ஆதரவாளர் திரு மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனார்? அவருக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி அவர் இளைஞர்களுடைய நாயகன். அதாவது இன்றைக்கி இளைஞர்கள் பூரா ஒரு நல்ல அரசியல்வாதியை இப்போ இளைஞர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நல்ல அரசியல்வாதி யார் அப்படின்னா என்னுடைய தலைவன் அண்ணாமலை தான். ஓகே சார். வேற என்ன சார், அவர் இப்போ தமிழ்நாடு அரசியலே நீ வேற விதத்தில் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 60 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டு இருக்கு. இதில் அண்ணாமலை எந்த வகையில் காம்படிட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சார், அந்த 60 வருஷ அரசியல் சொல்கிறீங்கள்ல, திராவிட அரசியல், அந்த திராவிட அரசியலை உடைச்சதே எங்களுடைய தலைவர் அண்ணாமலை தான். அவர் எப்போ என் மண் என் மக்கள் போய் மக்களை எல்லாம் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு கிராமமாக போய் மீட் பண்ண ஆரம்பித்தாரோ, ஸோ அன்னைக்கே இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே ஸோ அண்ணாமலை எங்களுடைய தலைவர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை இன்னைக்கு எங்கள் தலைவர் விதைச்சாரு. அடுத்தது விஜய் சார். இன்னைக்கு எங்கள் தலைவர் அந்த மாதிரி இப்போ பிஜேபியில் இல்லாமல், இந்த மாதிரி என் மண் என் மக்கள்லாம் இல்லாமல் ஸோ இருந்திருப்பாரு அப்படின்னா, ஓகேங்களா, இன்றைக்கி திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். இதுடைய உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதே எங்களுடைய தலைவரை வச்சு. ஓகே சார். இளைஞர்கள் நமக்கு சப்போர்ட் இருக்குன்றத அண்ணாமலை அவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஆமாம், அவருக்கு சப்போர்ட் இருக்க போய் தானே. ஏன் இப்போ எவ்வளோ சப்போர்ட் இருக்குங்கிறீங்க? இப்போ நம்மனா ஒவ்வொரு இடமா போகிற ஆள், ஓகேங்களா. நான் 10 பேர் இருந்தாலே நான் எப்போவுமே அரசியல் பேசுவேன். இப்போ இல்லை, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அந்த அரசியல் குணம் இருக்குது. நான் எல்லா கட்சியும், அதாவது நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தேன். அப்போ நான் கொடி பிடிச்சி நான் எவ்வளவோ ஓட்டு கேட்கணும் நான் போயிருக்கேன், ஓகேங்களா. இன்றைக்கி எனக்கு அரசியல் வச்சு தான் நாடே இருக்குது, ஓகேங்களா. ஒரு அரசியல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும், ஓகேங்களா. மக்களுக்கான அரசியல் இன்னைக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு திருப்பி வெற்றிடம் ஆகிப்போச்சு. அதாவது திராவிட கட்சி எப்படி ஒரு 60 வருஷம் ஆண்டு நம்ம நாட்டை சின்ன பண்ணமாக ஆக்குனாங்களோ, அதே மாதிரி திருப்பி ஒரு அரசியல் கட்சி. இப்போ நானே விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணின்னு நான் பேசியிருக்கேன், ஓகேங்களா. அப்போ எங்கள் தலைவர் ஸோ இல்லை, அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கலை, ஓகேங்களா. அவருடைய சித்தாந்தத்தில் நம்ம போகலை, ஓகேங்களா. நம்மளுடைய சித்தாந்தம் வேறு மாதிரி இருந்தது. அதனால் நம்ம வேறு மாதிரி தான் பயணித்தோம். பட் அரசியல் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். 2 ரொம்ப பேரை படிக்க வச்சுருக்கேன்.
ரொம்ப பேர் மேரேஜ் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நமக்கு வந்து பொதுவாக வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப தெளிவாக போகிறேன். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே ஒரு 10% 20% வந்து ஸோ நம்ம வந்து சோசியல் சர்வீஸ், சமூக சேவைக்கு வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படி தான் இன்னை வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச தலைவர் எங்களுடைய தலைவர். ஸோ அந்த 60 வருஷம் இதை எங்கள் தலைவர் வந்து தான் உடைச்சார வச்சு இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் சார் வந்துன்னா உடைக்கவே இல்லை. ஸோ அவரை வச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த சினிமா முகத்தில் ஒரு முகத்தில் ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா, அதுக்குள்ள கஷ்டம் இப்போ பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதையும் பட போகிறாங்க, அது வேற விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் விடிவு காலம் என்னன்னா, எங்கள் தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்போது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். மக்களை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் நேசிக்கிறாரு, இளைஞர்களை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க. அரசியலில் இருந்தால் தான் மக்களுக்கு இன்னைக்கு சேவை பண்ண முடியுன்ற நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டாச்சு. இன்னைக்கு அரசியல் இப்படி தான் நோக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை போட்டியிடு? எலெக்ஷன் வேண்டாம், அவர் நினைச்சது கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் நின்று வேஸ்ட் தானே. அவர் என்ன கேட்டார்? ஸோ பிஜேபியில் இருந்தார். ஸோ தனியாக என்கிட்ட கொடு, இதில் பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தார். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஓட்டு கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. பிஜேபி எந்த இடத்துல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் பிஜேபியில் வந்து எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் 13% 14% ஒரு ஓட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தவர். ஸோ திருப்பி ஒரு 5 வருஷம் அவர் கையில் கொடுங்க. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து பிஜேபியை வந்து ஆட்சி கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா, இவர் தானே சார் போட்டியிடல, அவங்க சீட்டு கொடுக்குறது தானே சார் சொன்னார். சார் அவர் வேண்டாம் சார். ஒரு மனுஷனுக்கு அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதுதானே சார் பண்ண முடியும். இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நம்ம அந்த பதவி இதுக்காக வேண்டினா வந்து ஒரு அரசியலுக்கு வந்து வரவே இல்லை. ஓகேங்களா, அது எனக்கு வந்து அந்த இடத்துல போகிறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு விருப்பமும் கிடையாது. என்ன, மக்களோட மக்களாக இருக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காண்டி நீ 10 ரூபா கொடு, நீ 10 ரூபா கொடு, நீ 5 ரூபா கொடுங்கிற இடத்துலையும் நான் இல்லை. நான் அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கும் நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, நான் எப்போவுமே வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்லுவேன், டேய் என் தோளுக்கு பின்னால் ஒரு 10 பேர் நில்லுங்கடா, நான் சாஞ்சா என்னை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அதுதான் நம்ம இது. அதே மாதிரி அவருக்கு பிடிச்சிருந்தது தானே அவர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துலேருந்து எனக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா, திரு அண்ணாமலை இப்போ இயக்கத்தை வச்சிருக்காரு, வி த லீடர்ஸ் இயக்கம். நாளைக்கு கட்சியாக கூட மாறுதுன்னா நாளைக்கு அவர் வந்து யாரையாவது இளைஞர்களை தள்ள தான் போகிறாரா, இல்லை தான் தலைவன்ற மாதிரி முன்னெடுத்து நிற்பார்? எங்களுடைய இயக்கமே வி த லீடர்ஸ். அதோடைய மீனிங்கே என்னென்னா, இங்கே வந்து தலைவன் ரொம்ப கம்மி. நீங்கள் தலைவர் ஒரு 10 பேர் தலைவர் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம், அதில் 10 தலைவர் தான் இங்கே. நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஒரு 5 தலைவர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தலைவன் தான் தேவை. இங்கே தொண்டன் வந்து ரொம்ப பேர் இருக்கான். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தொண்டனாக இருந்து எனக்கு வால் போஸ்ட் அடித்து ஒட்டாதரா, நீ தலைவனாகும் போது தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். இப்போ நான் தலைவனாக இருக்கும்போது அப்படி சீக்கிரம்லாம் போய் ஒரு தப்பை பண்ணிட்டு வெளியே வந்துட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கடமைகள் இருக்குது. ஓகேங்களா, அதை நான் பண்ண மாட்டேன். அதனால தான் எங்கள் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் கூட நீயும் தலைவன் தான் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எங்களையும் தலைவான்னு தான் கூப்பிடுவார். ஆமாம், எங்களை வந்து என்றைக்குமே அவர் வந்து எனக்கு வந்து பசையை காய்ச்சி ஒட்டுப்பா, என்ன உன் வீட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு வா, இதுன்னா எங்கள் தலைவர் சொன்னதே இல்லை எனக்கு. நான் அவர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ஒரே விஷயந்தான் 0-0ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா, ஓன்ட்ட இருந்து 1 ரூபா வேண்டாம், என்கிட்ட இருந்து 1 ரூபா வேண்டாம், நம்மளால் சார் நம்ம 2 பேருமே வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து ஈவினிங் வந்து வெளியே போகிறோம், ஒரு வாரம் ஃபுல்லாக வெளியே போகிறோம். ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு ஏரியா, ஒரு தெரு எடுத்துக்கலாம். அங்கே ரொம்ப குப்பை கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் எடுத்து குப்பை பிறக்க போகிறோம். என்ன, இதுக்கு என்ன சார் காசு வேணும்? ஒன்றும் தேவையில்லைல்ல. அதுதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நாட்டை சுத்தப்படுத்துங்கடான்னு தான் சொல்கிறாரு. நம்ம அதுக்கு தான் இப்போ இறங்கியிருக்கோம். இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் கூட வந்து அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, போதை இல்லா தமிழகத்தை மாற்றுவோன்ட்டு. அதுக்கு அவங்க முதல்ல மூட வேண்டியதே ஒயின் ஷாப்பு தானே. போதையை அவங்களே கொண்டு வந்து உள்ள, எனக்கு தெரியல அந்த ஒயின்ஸில் வந்து போதை இருக்காதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னா முதல்ல ஒயின் ஷாப்பை தான் நிப்பாட்டணும். அதுக்கும் எங்கள் தலைவர் ஒரு இது கொடுத்தாரு. எப்பா நீங்கள் வந்த உடனே நீங்கள் வந்து ஒயின் ஷாப்னா இழுத்து மூடிட வேண்டாம், அதில் 16,000 பேர் வேலை பார்க்குறான், அவன் குடும்பத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும். ஓகேவா, நீங்கள் வந்த உடனே ஒரு 33% மூடுங்க, 33% கல்லை எடுத்துகிட்டு வாங்க, திருப்பி ஒரு 33%, இப்படி 3 வருஷத்தில் பண்ணுங்க. அப்போ நம்ம ஒயின் ஷாப் மூடிடும். அப்போ கல் இறக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பலன் தரும். இப்போ என்ன சார், ஒயின் ஷாப் இருக்குன்னா அது வந்து ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா அந்த 10 கம்பெனி ஓனர் தானே சார் அனுப்பிக்கிறான். இப்போ வந்து கள்ளுக்கடை வரும்போது என்ன ஆகும் சார், எவ்வளோ விவசாயி இங்கே வந்து இதுவான். இன்னும் சொல்ல போகிறேன், இன்னும் ஒரு காலம் நம்ம காலங்கள்லாம் கழியும் போது நம்மளுடைய சங்கநீதர் வரும்போது திரும்பி பார்க்கும்போது சொல்லுவான், என்னடா வாழ்க்கை இவங்கன்னா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா விவசாயமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய அப்பா எல்லாருமே விவசாயிங்க தான்.
ஓகேங்களா. ஆனால் விவசாயம் எனக்கு வந்து சொந்த ஊர் தென்காசி. ஏன்னா என் ஃப்ரெண்டுடைய அப்பா எல்லாருமே விவசாயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே விவசாயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. இல்லைடா நம்மளால் விவசாயம் பார்க்க முடியலடா, 10 ரூபா. இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து போகும்போது ஒரு காரில் போகும்போது அவன் எதிர்பார்த்து இருக்கிறான்ல, என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் அவன் எங்கேயோ போய் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இங்கே யார் உண்மையான கஷ்டப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த விவசாயி தான். ஓகேங்களா. விவசாயிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்றீங்க. அண்ணாமலை அவர்கள் பல இடத்துல கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவில் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை பேசுனா அது முழுக்க பொய்யா மட்டும்தான் இருக்கும், அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவரே தான் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வந்து ஒரு பிரதமராக போகணுன்னா அது அண்ணாமலை மட்டும்தான் போவார்னு அவர் வாயாலே தான் சொல்லியிருக்காரு. ரெண்டாம் தடவை வந்து தெருவில் எவ்வளவோ நாய்ங்க போகும் சார், ஒவ்வொரு நாயும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நாய்க்குன்னா நம்ம பதில் சொல்லிட்டு போனோம்னா நம்ம எடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளை வந்து பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நாய் குலைக்கிறதுக்குன்னா பதில் சொல்ல முடியாது சார். அதுவும் எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. முதல்ல அதுக்குன்னு ஒரு அருகதை வேணும், ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் சார் எங்கள் தலைவரை பேசுறதுக்கு மட்டும். மற்ற நீ எந்த அரசியல்வாதி வேணாலும் பேசி கடந்துட்டு போயிரு. பட் ஏன் தலைவரை பற்றி பேசும்போதுக்கு உனக்கு ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் வேணும், நீ ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். ஓகேங்களா. உங்கள் வாயில் எந்த சரஸ்வதி வெளியே வராங்கதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வாய்க்குள்ளனா வந்ததுன்னா வந்து பேசுறது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலும் கிடையாது. உனக்கு வந்து ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிற, அதுக்காக வேண்டி வியூவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வேண்டி எல்லாரையும் திட்டலாம். ஆனால் எங்கள் தலைவரை திட்டினா நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் திட்டிருப்பாங்க. ஓகே, அது ஏன் இந்த விமர்சனத்தை அவர் வச்சார்னா, இப்போ சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார்ல, அமைச்சர்கள் 2-3% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. கமிஷன் இருந்துச்சுன்னா நீ ஒரு மக்கள் தலைவனாக இருந்தால் நீங்கள் வந்து வெளியில் விடுங்க, சமூக வலைதளத்தில் நீங்கள் சொல்லுங்கன்றாரு. இது நல்ல விமர்சனம் தானே சார்? சார் அது நல்ல விமர்சனம் கிடையாது சார். ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் வந்து உள்ளே உட்கார்ந்த உடனே முதலமைச்சராக இருந்த உடனே எங்கள் தலைவர் தான் சொல்கிறாரு, 1,65,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள நம்ம மதிக்கணும். யார் அவங்கள மதிக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் மதிக்கணும்னா மக்களை மதிக்கணுங்கிறது அர்த்தம். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே புதியவர்கள். உங்களுக்கு விஜய் சாரே புதியவர் தானே. அவரே லெஃப்டில் நிற்க சொன்னால் ரைட்டில் தானே நிற்கிறாரு போயிட்டு. ஓகேங்களா. நீங்கள் ஒரு எந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அதை கூட சொல்லி கரெக்டாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அது வேறு விஷயம். முதலமைச்சரே லெஃப்டில் நின்னா ரைட்டில் நிற்கிறாரு. லெஃப்டில் நின்று பார்த்துட்டு தான் அவன் சிக்னல் கொடுத்த அப்புறம் தான் ரைட்டில் திரும்பி அவர் பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகேங்களா. அவருக்கு டைம் கொடுக்குறங்கிறது எங்களுடைய தலைவருடைய இது. ஓகேங்களா. அது வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் சார். இப்போ வந்து ஏஐ அது எதுன்னு வந்துடுது. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் கூட அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏஐ இது. இப்போ ஒரு பையனை வந்து முந்தா நாள் அடித்தாங்க போலீஸ், அவன் அடிச்சிட்டா, அவனை அடித்தாங்க. அடுத்த நிமிஷம் நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன், ஸோ அவன் குரலே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஐயில் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரினா பண்ணி விட்டுருந்தாங்கல்ல. எங்கள் தலைவர் வந்து எதை பண்ணாலும் தெளிவாக கரெக்டாக பண்ணுவார். இது வந்து ஆரோக்கியமான அரசியலை தான் தூக்கிட்டு போகிற வச்சு, ஆரோக்கியம் இல்லாத அரசியலை தூக்கிட்டு போகிறதுக்கு எங்கள் தலைவர் இங்கே வரல. ஓகேங்களா. அதே மாதிரி நாங்களும் அதே தான் விரும்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நான் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன் சார். அண்ணாமலை அவர்கள் பாஜக விலகி அந்த இயக்கத்தை ஆரம்பித்த உடனே இதுக்கு பின்னாடியே திமுக இயக்குது, அண்ணாமலையே திமுக தான் இயக்குதுன்ற ஒரு விமர்சனம் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் அவர் வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு ஆரம்பிக்கல. 6 வருஷத்துக்கு முன்னால் நான் இன்னைக்கு மார்னிங் கூட அதை பார்த்தேன். உங்கள் ஸ்டுடியோக்கு வரும்போது கூட எங்கள் தலைவர் வந்து 6 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசியிருக்காரு. ஸோ இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை, 6 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். என்ன அப்போ வந்து மெம்பர்ஸ் கம்மியாக சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தலைவர் வந்து பிஜேபி விட்டு வெளியே வரும்போது தலைவர் வெளியே வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க நாளாகும். ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, அவ்வளோ குப்பைங்க இருக்குது. இந்த குப்பைகளை பூரா எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு இயக்கத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அந்த குப்பைகளை எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லி இப்போ அந்த நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குப்பைகள்லாம் இந்த குப்பைகள் மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மக்கி போகிற குப்பை, மக்காம போகிற, இங்கே அரசியல் குப்பைகளே அதிகமாக இருக்குது. ஸோ எடுப்போம், நல்ல தலைவங்களை உள்ளே கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்போம். சார் எதுவுமே தெரியாமல் போயிட்டு ஒரு அரசியல் பண்ண முடியாது சார். மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்கிறதே தெரியணும் சார். இங்கே இருக்க மினிஸ்டர்களுக்கு யாருக்கு சார் மனிதன் அதான் மக்களுடைய பிரச்சனை தெரியுது. ஒன்றும் இல்லை சார். இப்போ காலைல நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வண்டி கவர்மெண்ட் வண்டியாக தான் நிற்கும். ஏன்னா ஃபுல்லாக மந்திரிங்க இங்கே ஏறுவாங்க. ஒரு இடத்துல போய் இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் இறங்குறாங்க. கோயம்புத்தூரில் போய் இறங்கினோடனே ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து ஒரு ட்ராவல். என்ன அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஸ்டார் ஹோட்டல், அது இது முடிச்சிருந்தாங்க. திருப்பி அதே வண்டியில் ஏறி இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலாக தான் சொல்லிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க.
நீங்கள் ஒரு ட்ராவலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் ஒரு நாள் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து மறுநாள் போய் சேரட்டும். ஸோ கார் வழியாக ட்ராவல் பண்ணிட்டோம் சார். அப்போ தான் சார் இப்போ ஆல்ரெடியே வந்து நம்ம வந்து கார் வழியாக ட்ராவல் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஹைவேஸ் போட்டு ஊரே மறைச்சிட்டாங்க. சார் அமைச்சர்களும் ஃப்ளைட்லேயே போகக்கூடாதுன்றீங்களா சார்? என்ன சார் இது? இல்லை போகலாம் சார், ஆபிஷேகத்துக்கு போகணும் சார். அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? நாளைக்கு வந்து மக்களுடைய கஷ்டம் என்ன சார் தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் மவுண்ட் ரோடு போகிறீங்க சார், இந்த ரோடு சூப்பராக இருக்குது. அதாவது மவுண்ட் ரோட்லேருந்து கிண்டி வர்ற ரோடு வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் தைரியமாகவே வண்டி ஓட்டலாம், குழுக்கள்லாம் கீழே விழுந்துட மாட்டேன். அதே மாதிரி அதுக்கு சப் ரோடு 1000 ரோடு இருக்குல்ல சார் உள்ள, அந்த ரோடுனா எப்படி சார் இருக்குது? இன்னைக்கு மட்டமாக தான் இருக்கும். மட்டமாக இருக்குது. இதை என்னைக்காவது யாராவது போய் பார்க்குறாங்களா? இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் ஒரு இடத்துல வர்றதுனாலே அடுத்த நிமிஷம் கார்பரேஷன் என்ன பண்ணுது, ஒரு 10 பேரை விட்டு டக்கு 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 டக்குன்னு க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொடியை போடுறாங்க, நீட்டாக ஆக்கிடுறாங்க. நீங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நீ சட்டமன்றத்துல எல்லாருக்குமே கார் அறிவிச்சிருக்காரு. 75,000 வந்து மானியம் கொடுத்திருக்காரு பெட்ரோலுக்கு, 25,000 அந்த அதாவது பணியாளர்களை வச்சுக்கலாம். நல்ல விஷயம், இதெல்லாம் நீங்க பாராட்டலாமே. எப்படி சார் கார் கொடுத்துருக்காங்க? காந்திங்களுக்கு சார் கார் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க அடுத்த மாசம் நம்ம இன்னும் 2 மாசம் கழிச்சு அதை பேசுவோம் சார். அதை பத்தி அந்த கார் இப்ப தானே கொடுத்துருக்காரு. எம்எல்ஏக்கள் வந்து போறாங்க, 4 இடத்துல போய் பாக்குறாங்க, சொந்த செலவுல பண்றதா சொல்றாங்க. இப்ப அரசே வந்து உதவுறாங்க. எல்லா எம்எல்ஏவும் பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்காங்க சார். யார் சார் இந்த காலத்துல கார் இல்லாம இருக்கா? சாதாரண ஒரு கொத்தனார் வீட்டுல கூட கார் இருக்கு சார். என்ன சார் எல்லா எம்எல்ஏ கார் இல்லாமல சார் வந்துகிட்டு இருக்காங்க? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு சார். இது ஒரு அடிஷனல், ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மந்திரி போகும்போது பார்த்துருப்பா, ஐயோ மந்திரி பூரா கார் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஃபுல்லா வரிசையா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. கார் இருந்ததுன்னா பார்த்துருப்பாங்க. அடப்பாகமே, நம்ம 108 பேர் ஜெயிச்சோம், அதில் 33 பேருக்கு வந்து கார் கொடுத்துட்டாங்களே, நமக்கு இன்னும் கார் கொடுக்கலையே. அந்த கார் யாருமே அங்க ஏழை இல்லை சார். சட்டமன்ற உறுப்பினர்களை இன்னைக்கு நம்ம குறைச்சு மதிப்பிடுறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். இல்ல குறைச்சு மதிப்பிடல சார் யாரையுமே. சார் சட்டமன்றம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தில் என்ன சார் நடக்கு? போன ஆட்சி காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலம், அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே வச்சு இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அடித்தடி, எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சட்ட ஒழுங்கு வந்து எவ்வளவு சீர்கேடா இருந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பார்க்கறத விட்டுட்டு ரெண்டாந்தரம் அதை பத்தி பேசணும். ரெண்டாந்தரம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம ரொம்ப பேர் இருக்காங்க சார். அவங்களுடைய வேலைகளுக்கு என்ன பண்ணலாம், என்ன ரெண்டாந்தரம் விவசாயிங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே விஷயத்த பிடிப்பாங்க, மேகதாதுன்னு ஒன்று பிடிப்பாங்க. அதை வந்து ஒரு வருஷம் அப்படி சைக்கிளாக ஓட்டுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ வருஷம் ஆச்சுல சார், 80 வருஷம் ஆச்சுல சார். 80 வருஷத்துலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை என்னைக்கா தீர்ப்பாங்களா? இனிமேலும் தீர்ப்பாங்களா? தீர்க்கவே மாட்டாங்க சார். அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை சொன்னீங்க, வேலையின்மை பிரச்சனையை சொன்னீங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்துல வாய் திறந்துருக்காரு? ஏன் சார் நீங்க இது பார்க்கலையா சார்? நீங்க வந்து எங்களுடைய சுற்றுச்சூழல் இது பார்க்கலையா? எக்மூரில் நடந்தது பார்க்கலையா? முதல்ல அதைத்தான் சார் சொன்னாரு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து 80 லட்சம் பேர் இளைஞர்கள் வந்து சுகி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 2031 அது வந்து 2,35,000, அதாவது 2,35,00,000 பேர் சுகி ஓட்டுவான். அவன் என்ன படிச்சுட்டு என்ன கனவோட வந்திருக்கான் சார். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பிள்ளையை நம்ம படிக்க வைப்போம் சார். என்னுடைய பையனே நான் படிக்க வைக்கிறேன்னா, நான் ஒரு விவசாயி வீட்டில் பிறந்த பையன், நமக்கு வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்குது. என் பிள்ளையை நான் கடன் வாங்கி படிக்க வச்சு சார் ஸ்கூட்டரில் வந்து ஒரு வீட்டுக்கு சோறு டெலிவரிக்கா சார் அனுப்புவேன். எவ்வளோ வேதனை தெரியுமா அது? இன்னைக்கு வந்து நீங்கள் பாருங்கள் சார், ஒரு ஹோட்டலில் போய் பாருங்கள், எனக்கே கண்ணில் இப்போவுமே கண்ணீர் வருது. ஒரு ஹோட்டலில் போய் பாருங்கள், எல்லாம் படித்தவன் தான் சார் சுகிக்காண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சோறை வாங்கி கொண்டு அதையும் மரியாதையாக வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தெரியுமா சார்? மேலே வா, கீழே போ, என்ன ஏன் இவ்வளோ நேரம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வர? எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மனுஷன் தானே சார் அவனும். எவ்வளோ பிரச்சனைகளை வந்து தாண்டி வரான் அந்த மனிதன். ஸோ மனிதனை வந்து முதல்ல மனிதனை மதிக்கணும் சார் முதல்ல, ஓகேங்களா? கண்டிப்பாக எங்கள் தலைவர்னா வரும்போது சார் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் வந்து ரோபோவில் வந்து ஃபுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரோனில் கொண்டாந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணி கொடுத்து போகிறான். இங்கே வந்து படித்தவன், இன்ஜினியருக்கும் டாக்டர் எல்லா விஷயத்துக்கும் படித்தவன் பூரா இங்கே வந்து சோறு டெலிவரிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே தலைவரே சொல்லுவார், நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு வரும்போது அவன்கிட்ட நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவேன், ஏன்னா அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்ட்டு. வேறு எதுவும் வேலை கிடைக்கலன்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் தலைவர். சார் மக்களோட வாழக்கூடிய ஒரு தலைவர். இன்றைக்கி நீங்கள் எக்மோர்னா பார்த்தீங்கன்னா எங்கள் கூட நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எவ்வளோ
இது என்ன அதுக்குள்ளேயும் பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வந்தாரு ஓகேங்களா ஸ்டேஜுக்கு. அதை தான் சார் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, வேலையின்மை பத்தி அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு சொல்லியிருக்காரு. நீங்க இதான் நான் ஃப்ரண்ட்லேயே ஒரு கேள்வி வச்சிருப்பேன் உங்களுக்கு. இதை ஏன் நீ அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போய் பேசக்கூடாது? வெளியில இருந்து பேசுறதுக்கும் சட்டமன்றத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். எங்க அதுக்கு நம்ம போட்டிட்டு இருக்கணும்ல. இல்ல சார், அதாவது அதான் நான் ஃபர்ஸ்டே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த மனசுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்துல போட்டிட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒரு சட்டமன்றங்கிறது வந்து இல்ல சார், சுயேட்சை நீங்க அங்க போய் என்னத்தை சார் பேசி சாதிச்சிட போறீங்க? ஒன்றும் சாதிக்க முடியாது சார். அங்க வந்து ஒரே விஷயம், 108 பேர் வந்து ஜெயிச்சுட்டு அங்க உள்ள உட்காந்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு மீதி இருக்கவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, நாங்க 108 பேர் இருக்கோம், ஒரு புனிதமான இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் பேச்ச மாத்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கன்னா யாரையும் பேச விடாம ஆக்கிடுவோம். அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். நம்ம அரசியல், தமிழ்நாட்டு அரசியல வந்து தமிழன் மட்டும் பார்க்கல சார், இந்த உலகம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணியமான இடத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணியத்தை எப்பவுமே தவற விட்டுறக்கூடாது சார். ஆனா எனக்கு இந்த நான் சட்டசபைனா ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் சார் என் லைஃப்ல ஓகேங்களா. இந்த சட்டசபை என்னமோ வந்து ஆரோக்கியம் இல்லாமலே இன்னை வரை பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது இதுல ஓகேங்களா. பழைய விஷயத்தையே பேசி பேசி மாவரைச்சு எடுத்து போயிருக்காங்களோ ஒழிச்சு புது விஷயம் எப்படி எதிர்பார்க்குறீங்க சார்? புதுசா இப்ப நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? இப்ப பிரச்சனைகள் இருக்கு, வேலை இல்லை, ஸோ இந்த வேலையை கொண்டு வரலாம், ஸோ இந்த இது பண்ணலாம், இன்னும் விவசாயம் எல்லாம் எவ்வளவோ இருக்கு ஓகேங்களா. அந்த விவசாயிகளை பூரா நம்ம தூண்டி விட்டு அடுத்து விவசாயங்களை பண்ண. சார் இப்போ அரிசினா விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் என்ன, நான் வந்து என்னதான் இருந்தாலும் நான் தான் எங்கள் வீட்டில் போயிட்டு சில மளிகை சாமான் எல்லாமே நான் வாங்குவேன் ஓகேங்களா. 1 கிலோ அரிசி 60 ரூபா 65 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 85 ரூபா கொடுத்து வாங்குறேன். கிட்டத்தட்ட 100 ரூபா நெருங்க போகுது. புரியுதுங்களா? விஜய் சார் ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல விலைவாசி எல்லாம் வேற இடம் ஓகேங்களா. சரி, நீங்க சொல்றீங்க வெளிநாடுகளில் வந்து இப்போ அண்டை நாடுகள்லாம் போர் நடக்குதுன்னு சொல்றீங்க ஓகேங்களா. போர் நடக்கும்போது நமக்கு பெட்ரோல் வரல, டீசல் வரல, இதனால வண்டிகளுக்கு பூரா வந்து பெட்ரோல் விலையை டீசல் விலையை ஏற்றிச்சு கவர்மெண்ட்டு, கேஸ் விலையை ஏற்றிச்சு. ஸோ இப்போ நார்மலுக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்கல்ல. அப்போ வந்து ஒரு டிஃபனுக்கு வந்துட்டு ஒரு காலைல ஒரு காம்போ டிஃபனுக்கு வந்து 80 ரூபா வாங்கினவன் நீ 150 ரூபா வாங்கினல, அதுக்கப்புறம் நீ குறைச்சியா? இங்க அதை கேட்கறதுக்கு யாரா இருக்காங்களா? இங்க அதே மாதிரி பாஜகவும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல, பெட்ரோல் விலையை ஏத்துனாங்க, அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இறக்கிருக்காங்க சார், இறக்கிருக்காங்க, பிஜேபி இறக்கிருக்காங்க. நமக்கு வந்து எதுனா அந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆயிப்போச்சு சார். கோல்டு விலை 210 ரூபாய், பேரல் டாலர் விலை குறைஞ்சப்போ கூட பெட்ரோல் விலை இந்தியாவில் குறையல சார். குறைஞ்சிருக்கு சார். இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு டீசல் போட்டவன், அப்புறம் 92 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து 100 ரூபாய் பக்கத்துல வந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலும் அதே மாதிரி தான் தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 4 வருஷமா சார், 4 வருஷமா விலையை அவங்க குறைக்கவே இல்லை சார். பாஜக ஏற்றவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அதான் சார், அதுதான் நான் சொல்ல வரேன். பேரல் அங்க குறைஞ்சப்ப கூட ஏன் இங்க வந்து குறைக்கலன்னு தான் என் கேள்வி. அது பிஜேபி கவர்மெண்ட் தான் சார். அப்ப அண்ணாமலை பிஜேபியில இருந்தார்ல சார். அண்ணாமலை இருந்தால எல்லா விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுத்துக்கிட்டார் சார். அண்ணாமலை இருந்துட்டு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஏதாவது வஞ்சிச்சார் அவரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு மேகதாதுலேருந்து ஃபஸ்ட்டு எந்த பெட்டி எடுத்து நீங்கள் பாருங்கள், அவருடைய குரல் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு வேண்டி நீங்கள் டீசல் விலையை குறைங்க, இந்த விலையை குறைங்க, அந்த விலையை குறைங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்க மாட்டார்ல சார். நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போ வந்து சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கூட்டம் நடத்தினார்ல, விஜய் அவர்கள் மேலேயும் தாவேக அரசு மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னராக போயிட்டு இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கும் அதுதான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் சாஃப்டாக தான் போய்கிட்டு இருக்கோம் சார். ஏன்னா நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அந்த மாதிரி சார். நாங்கள் எங்கள் வாக்குல இருந்து என்றைக்குமே தவற மாட்டோம். அதுக்காக வேண்டி நீ அதிகமாக தப்பு பண்ணனா அதை அடிக்காமலும் இருக்க மாட்டோம் ஓகேங்களா. நீ அதிகமாக தப்பு பண்ண உனக்கு தான் அது தப்பாக போய் முடியும் ஓகேங்களா. எங்கள் தலைவர் ஷார்ட்டிங் ஒன்லேயே சொல்லிட்டாரு ஓகேங்களா. அவரும் வந்து பொறுப்பேற்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னார், அண்ணா நம்ம வந்து மக்கள் வந்து 1,65,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை நம்ம மதிக்கணும். அவங்க மந்திரி சபையில் யாருக்குமே வந்து அனுபவம் இல்லாதவங்க, எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டை ஐயாவை தவிர நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அவர் ஒரு அனுபவசாலி ஓகேங்களா. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அரசியலில் இருக்கார் ஓகேங்களா. அவரை தவிர அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் ஓகேங்களா, அவங்களும் ஆமாம். ஆனால் மற்றவங்க யாருமே அனுபவம் இல்லாதவங்க, அதனால அவங்க பக்குவப்பட்டு வரணும்ல சார். போன உடனே உனக்கு இதுனா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா யாருமே தெரிஞ்சுக்கிட முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போ எல்கேஜி தானே சார் போயிருக்காங்க, அப்புறம் வந்து எல்கேஜிக்கு அப்புறம் 1ஆம் கிளாஸ் இருக்குது, 2 இருக்குது, அதுக்கப்புறம் காலேஜ்னா இருக்குல்ல, பார்ப்போம் பார்ப்போம். ஓகே சார், பல விஷயங்கள் நம்ம சிறப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.